இந்த மனுஷனை குறித்து இந்த உலகத்தில் பல ஃபிலாசபிஸ் கருத்துகள் இருக்குது. மனுஷங்க அவங்கள குறித்து நம்பிட்டு இருக்காங்க. என்னென்னா, இந்த மனிதன் என்பவன் ஒரு நம்மள சரீரத்திலாம் இருக்கும் இல்லையா, மாம்சத்தில் இருக்கும், ஃபிசிக்கலாக இருக்கும். நம்ம ஃபிசிக்கல் பீயிங், பாடி பார்ட்ஸ்லாம் நமக்கு இருக்கு இல்லையா, சரீரத்தின் அமைப்புகள் அப்படி இருக்கிறதுனால இவங்க என்ன சொல்றாங்க, ஒரு கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, மனுஷன் ஒரு சரீர பிரகாரமா சரீரத்தின் நன்மைகள் மாத்திரமே அவனுக்கு தேவை. ஏன்னா நம்ம சரீரத்தில் இருக்கிறோம். ஸோ சரீரத்துக்கு என்ன தேவையோ அது மட்டும் அவனுக்கு தேவை, மற்றபடி அவனுக்கு அது எதுவும் தேவை கிடையாது. சாப்பிட்றோம், இது எதுக்கு? சரீரத்துக்கு. குடிக்கிற தண்ணி, இது எதுக்கு? நம்ம சரீரத்துக்கு, உயிர் வாழ்றதுக்கு சரீரத்தில். ஸோ இது போல சரீரத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறதுனால சரீர நன்மைக்காக மட்டுமே தான் மனுஷன் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு கூட்டம் இருக்கு. எந்த ஒரு ஆவிக்குரிய நன்மைகள் சரீர பிரகாரமா மட்டுமே அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறது தான் இந்த ஒரு நம்பிக்கை. ரெண்டாவது, சில கூட்டங்கள், இன்னும் வேறு சில கூட்டங்கள் என்ன நம்பப்படுகிறது, என்ன நம்புறாங்க அப்படின்னா, உடம்பு நமக்கு இருக்கு, சரீர மாம்சீக உடம்பு இருக்கு, ஆனா உள்ளார்ந்த ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் தான் ஆவியில் இருக்கிறான் மனுஷன். நமக்கு சரீரமும் இருக்கு, ஆவியும் இருக்கு அப்படின்னு சொல்லி வேதத்தில் கூட நம்ம படிக்கிறோம். இதேதான் வெளி ஜனங்களும் நம்புறாங்க. ஸோ இவங்க இந்த சில கூட்டங்கள் என்ன நம்புறாங்கன்னா, இந்த வெளிப்புறமாக இருக்கிற இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த மனுஷன் என்பவன் உண்மையான மனுஷன் அல்ல. நல்லா கவனிங்க, உண்மையான மனுஷன் இது இல்லை, இது சீக்கிரம் செத்துரும், இது சீக்கிரம் அழிஞ்சிரும், ஆகவே இது உண்மையான மனுஷன் அல்ல. எது உண்மையான மனுஷன் என்றால், உள்ளார்ந்த ஒரு மனுஷன் இருக்கிறான் பாருங்க, ஆவியில் இருக்கிறான் பாருங்க ஒரு மனுஷன், அவன் தான் உண்மையான பர்சன், அவன் தான் உண்மையான மனுஷன். So the inner man is the real person. உள்ளார்ந்த மனுஷனே உண்மையான மனுஷன். உள்ளார்ந்த மனுஷன் ஆவியில இருக்கிறதுனால கடவுளும் ஆவியா இருக்கிறார். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல கடவுளும் ஆவியா இருக்கிறாரு. அவருக்கு உடம்பு சரீரம்லாம் எதுவும் இல்லை, கடவுளும் ஆவியா இருக்காரு. உள்ளார்ந்த மனுஷன் மாத்திரம்தான் உண்மையான மனுஷன். ஸோ நம்மளுடைய ஆவியும் கடவுளுடைய ஆவியும் யூனியன் ஆகும்போது, ஒன்று சேரும் பொழுது நாம மனுஷங்களா இருக்கிற நாம கடவுளா மாறுவோம். இன்னும் ஒரு சில கூட்டங்கள் என்ன நம்புகிறதுனா, இந்த உலகத்துல ஒரு மனுஷன் வாழ்றான், இப்ப நான் வாழ்றேன் இந்த உலகத்துல, இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒருவேளை நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னா திரும்பி எனக்கு ஒரு தண்டனை இருக்கு. ஸோ மறு ஜென்மம் என்று ஒன்று இருக்கு, மறுஜென்மம் அப்படின்ற ஒன்று இருக்கு. இப்போ இந்த ஜென்மத்தில் நான் இப்போ மனுஷனா பிறந்திருக்கிறேன், இந்த ஜென்மத்தில். ஸோ இந்த ஜென்மத்தில் நான் பாவம் பண்ணிட்டேன், யாருக்காவது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த சாபம் என்னை சும்மா விடாது. அடுத்த ஜென்மத்தில் நான் மாடாவோ இல்லை வேற ஒரு மிருகமாவோ நான் பிறப்பேன். ஏன்னா நான் இந்த ஜென்மத்தில் தப்பு பண்ணிட்டேன், அடுத்த ஜென்மத்தில் நான் அதுக்கேற்ற தண்டனையை நான் அனுபவிப்பேன். ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற நீங்கள் எல்லாருமே, இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற நீங்கள் பாவம் செஞ்சிட்டிங்கன்னா மறு ஜென்மத்தில் நீங்கள் அதுக்கு தண்டனையா வேறொரு மறு ஜென்மம் ஒன்று இருக்குது, அதுக்கு நீங்கள் தண்டனை அனுபவிப்பீங்க. இது இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இந்த சாபத்திலிருந்து நீங்கள் வெளியில் வரணும், உங்களுக்கு ஒரு விடுதலை வேணும்னா அதுக்கு பேர் தான் சம்சாரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சம்சாரா என்ற அந்த சாபத்திலிருந்து மோட்ச நிலைக்கு அடையணும். மோக்ஷா அது எப்படி அடைய முடியும்? எப்படி என்றால், இந்த இப்ப நான் வாழ்ந்துட்டு இந்த சூழல்ல, இந்த வாழ்க்கையில நான் நன்மை செய்து அந்த பிரம்மா கிட்ட நான் இணையும் பொழுது, ஒரு உயர்ந்த பதவி, ஒரு உயர்ந்த நிலைக்கு நான் போகும் பொழுது நான் மோட்ச நிலையை அடைவேன். அதனால தான் இந்த யோகா அது போல காரியங்கள்லாம் அதுக்கு உதவுது. ஸோ இது போல கூட்டத்தினர் இந்த மாதிரியும் நம்புறாங்க. ஸோ 3 விதமா இன்னும் நிறைய இருக்கு. ஸோ மனுஷனை குறித்து இது போல கருத்துக்கள், நம்பிக்கைகள் இருக்கு. நான் கவனிங்க, இதை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறது இல்லை, இப்ப சும்மா ஒரு அறிமுகத்துல நான் சொல்றேன். இந்த மாதிரிலாம் அந்த உலகத்துல மனுஷனை குறித்து நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேன்.